முதல்ல அரசியல் என்ன தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அரசியல்வாதிங்க பதவிக்காகவும் பணத்துக்காகவும் பேசுகிற அரசியல் வியாபார அரசியல். ஊடகம் அவங்க பேசுகிற அரசியல் விளம்பர அரசியல். மக்கள் நீங்கள் பேசுகிறது பொழுதுபோக்கு அரசியல். இதில் முக்கியமான ஒரு அரசியல் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? அறிவு சார்ந்த அரசியல். அறிவு சார்ந்த அரசியல்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு தொகுதி, மொத்தம் 234 தொகுதி தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் ஒரு தொகுதிக்கு ஒரு ஆள் தான் செலக்ட் பண்ண முடியும். அந்த ஒரே ஒரு தொகுதிக்கு கிட்ட 40-50 பேர் வந்து நாமினேஷன் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், நான் மக்களுக்கு நான் நல்லது செய்ய வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் வந்து ஒரு ஆளாக செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த 40 பேர்னா ஒரு 39 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க மக்கள் நல்லது செய்ய வந்ததை மட்டும்தான் சொல்லுவாங்க. நான் இப்படி செய்கிறேன், அது செய்கிறேன், சூப்பராக பண்ணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதே இந்த மக்களுக்கு ஒரு இயற்கை சீடான ஒரு பிரச்சனை வந்தால் 39 பேர் காணாமல் போயிடுவாங்க. 39 40 பேர் காணாமல் போயிடுவாங்க. யாரை செலக்ட் பண்ணுறோம் அவங்களே காணாமல் போயிடுவாங்க. அப்போ போகிறீங்க, அப்போ அந்த ஒரு போஸ்டிங் எதுக்கு இவ்வளோ காம்படிஷன்? அப்போ என்ன இருக்குது அந்த போஸ்டிங்கில்? எம்எல்ஏ, எம்பி அப்படின்னா எதுக்கு அந்த போஸ்டிங்? உங்களுக்கு வேல்யூ என்ன, பெனிஃபிட் இருக்குது? அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? எதாவது ஐடியா இருக்குமா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு எம்எல்ஏ, எம்பிக்கான வித்தியாசமே தெரியல. அதுக்கப்புறம் எப்படி இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும்? ஃபஸ்ட்டு ஒரு எம்எல்ஏ யார், அவருக்கு என்ன வேலை வாய்ப்பு, மக்கள் வரி பணத்தில் அவருக்கு எவ்வளோ சலுகை கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சாலே பாதி அரசு உங்களுக்கு தெரிஞ்சிடும். எம்பினா யார், மக்கள் வரி பணத்தில் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க, என்னென்ன சலுகை இருக்குது, இதெல்லாம் பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து விமர்சனம் செய்யலாம், சரிங்களா? புதுசாக வரவங்க விமர்சனம் செய்யலாம். இருக்கிறவங்க ஆல்ரெடி இருந்தவங்க என்னென்ன பண்ணாங்கன்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், டிஸ்கஸ் அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த எம்பினா யார், எம்எல்ஏ யார், அந்த சரண்டி முடிங்க. எதுக்கு சட்டமன்றத்துக்கு போகிறாங்க, நாடாளுமன்றத்துக்கு போகிறாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து புதுசாக வரவங்க விமர்சனம் பண்ணலாம், சரிங்களா?